أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் ஏகநாயகன் அல்லாஹுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதரன் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், மூமின்கள், முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருள்மனுடைய சாந்தி நிறுவதோடு குறிப்பாக அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையில் ஜும்மா கடமையை நிறைவு செய்ய வேண்டும். இங்கே சொல்லப்படக்கூடிய ஒரு சில மார்க்க உபன்யாசங்களை தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அவைகளை ஏனைய சகோதர சகோதரிகளுக்கு ஞாபகமூட்டி நாளை மறுமை நாளையில் அல்லாஹு தஆலா மூமின்களுக்காக முத்தக்கீங்களுக்காக தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த புனிதமான சொர்க்கச் சோலைகளில் நாங்கள் உலா வேண்டும் என்ற ஒரே நோக்கில் இங்கே குடும்பியிருக்கக்கூடிய எங்கள் அனைவருடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் எல்லாம் வல்ல இறைவன் ஒருநிலைப்படுத்தி தருவானாக என பிரார்த்தித்தவனாக, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய இந்த ஜும்மாவினுடைய உரையில் அல்லாஹு தஆலா எம்மோடு இருக்கிறான். அவன் எங்களுடைய அனைத்து விவகாரங்களையும் அவன் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். எங்களுக்கு என்னென்ன தேவைகள் தேவைப்படுகின்றதோ அவைகளை அல்லாஹு தஆலா அவன் விரும்பி எங்களுக்கு அவன் தருகின்றான். அதே போன்று எந்த விடயங்களை எங்களுக்கு தரக்கூடாது என்று அல்லாஹு தஆலா முடிவெடுக்கின்றானோ அந்த முடிவுகளிலே அவன் உறுதியாக இருந்து கொள்கிறான் என்ற அந்த செய்திகள் அடிப்படையில் ஒரு சில முக்கியமான சில தகவல்களை இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்தலாம் நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா தான் அவனை படைத்திருக்கிறான் என்றும் அவனுடைய அனைத்து விடயங்களையும் அல்லாஹு தஆலா தான் அவனுக்கு இலேசாக்கி கொடுக்கிறான் என்ற ஒரு அடிப்படையான நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே ஞாபகப்படுத்துகின்றான். அதாவது சூரத்துல் காஃபினுடைய 17வது வசனத்திலே அல்லாஹு தஆலா எப்படி சொல்லுகிறான் என்றால், வலகத் ஹலக்கனல் இன்சான, நிச்சயமாக நாங்களே மனிதர்களை படைத்திருக்கின்றோம். வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸுஹும், அவனுடைய உள்ளத்திலே என்னென்ன எல்லாம் ஊசலாடி கொண்டிருக்கிறதோ மனிதர்களை நாங்கள் படைத்திருக்கிறோம். ஆனால் அப்படி படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய உள்ளங்களில் என்னென்ன எல்லாம் ஊசலாடி கொண்டிருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் நாங்கள் அறியக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சொல்லிக்காட்டி தொடராக சொல்லுகின்றான். வனஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், மேலும் நாங்கள் எப்படி அவனுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்றால் அவனுடைய பிடரி நரம்பை விடவும் மிக சமீபத்திலே அந்த மனிதனுக்கு நாங்கள் அருகாமையிலே இருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே ஞாபகப்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ அல்லாஹு தஆலா எம்மை படைத்திருந்தாலும் என்னுடைய அனைத்து விடயங்களும் பதியப்படுகின்ற ஒரு நிலையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தியிருந்தாலும் ஆனாலும் அல்லாஹு தஆலா எங்களை விட்டும் பல கிலோமீட்டர் கணக்கு தூரத்திலே அவன் இல்லாமல் எங்களுடைய பிடரி நரம்பு என்பதே அது எங்களுடன் ஒட்டியிருக்கக்கூடிய ஒரு நரம்பாக இருக்கிறது. ஆனால் அந்த நரம்பை விடவும் அல்லாஹு தஆலா மிக சமீபமாக இருக்கிறான் என்ற ஒரு செய்தி அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே ஞாபகப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல தான் தொடராக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இது யதலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வ அனில் ஷிமாலி கஈத், அதாவது நாங்கள் ஏதாவது ஒரு வாசகத்தை நாங்கள் பேசுகின்ற வேளைகளில் எங்களுடைய வலதுபுறத்திலே இருக்கக்கூடிய வானவர் அதே போன்று இடதுபுறத்திலே இருக்கக்கூடிய வானவர்கள் என்ன செய்கிறார் என்றால் அவைகளை பதிவு செய்து கொள்கிறார்கள் என்ற ஒரு செய்தியையும் அல்லாஹு தஆலா சொல்லிக்காட்டி அதனை எப்படி சொல்லுகிறார் என்றால், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், நாங்கள் எந்த வாசகத்தை நாங்கள் பேசினாலும் அல்லாஹு தஆலா எங்களுடைய அந்த செயற்பாடுகளை எழுதி கொள்வதற்காக பதிவு செய்து கொள்வதற்காக வானவர்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான்.
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கட்டாயமாக அவன் இந்த நம்பிக்கையை அவன் வைத்திருக்க வேண்டும். நான் இந்த வாசகத்தை சொல்லப் போகின்றேனே, இந்த வாசகம் சரியான வாசகமாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு வாசகமாக இருந்தால், எனக்கு இது நன்மையாக எனக்கு எழுதப்படுகின்றது. ஆனால் நான் செய்யக்கூடிய இந்த காரியம் அல்லது இந்த வார்த்தை அது ஒரு மோசமான ஒன்றாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக பாவமாக எழுதப்பட்டுவிடும் என்ற ஒரு எச்சரிக்கையை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் ஏற்படுத்தி விட வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் எந்த விடயத்தை அவன் செய்ய முயற்சி செய்கின்ற வேளைகளிலும் அவன் என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் இதனை பார்த்து கொண்டிருப்பான். அது ஒரு பாவமான விடயமாக இருந்தால் அதாவது இது ஒரு பாவமாக எழுதப்பட்டுவிடும். அதேபோல் இது ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு விடயமாக இருந்தால் எனக்கு இது நன்மையை தரக்கூடியதாக அமைந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கையை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உள்ளத்திலே வைக்க வேண்டும் என்பதனை இந்த செய்திகள் எங்களுக்கு ஞாபகப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே தான் அன்புக்குரியவர்களே, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எங்களோடு இருக்கிறான். ஏதோ ஒரு வகையிலே அல்லாஹ் தஆலா என்னை பாதுகாப்பான். அல்லாஹ் தஆலா ஏதோ ஒரு வகையிலே அவனுடைய இரக்கத்தை என் மீது அவன் செலுத்துவான் என்று இந்த நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். அதே போன்றுதான் இந்த உலகத்திலே சிலருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அநியாயம் செய்யக்கூடியவர்களாகவும் அட்டூழியம் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ஆனாலும் அவருடைய தோரணையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவருடைய வளர்ச்சியை நாங்கள் பார்க்கின்ற வேளைகளில் அவர்கள் கல்வி ரீதியிலேயும் பொருளாதார ரீதியிலேயும் அவர்கள் உயர்வாக தென்படுவதை போன்று எங்களுக்கு காட்சி அளிக்கும். அவர்களும் நினைப்பார்கள் எப்படி என்றால், நான் இந்த உலகத்திலே ஒரு அநியாயக்காரனாக நான் இருந்தாலும், அல்லாஹ் விரும்பாத ஒரு காரியத்தை நான் செய்யக்கூடிய ஒருவனாக நான் இருந்தாலும், ஆனால் நான் நாளாந்தம் நாட்கள் செல்ல செல்ல என்னுடைய அபிவிருத்திகளும் என்னுடைய கல்வித்துறையும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்று ஒரு மனிதன் நினைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் இது ஒரு யதார்த்தமான ஒரு விடயம்தான். அல்லாஹ் தஆலா இதனை பற்றியும் சூரத்துல் இப்ராஹிமிலே 42வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதாவது வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். நபியே, அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய அந்த காரியங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா பராமுகமாக அதனை கணக்கெடுக்காமல் இருக்கிறான் என்று நீங்கள் நிச்சயமாக நீங்கள் எண்ணி விடாதீர்கள். ஏனென்றால் இன்னமா யுஅஹிருஹும் லியௌமின் தஷ்கஷு ஃபீஹில் அப்சார். மறுமை நாளைக்காக, ஒரு நாளுக்காகத்தான் அல்லாஹு தஆலா அவர்களை எல்லாம் பிற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த நாளிலே அவர்களின் அதாவது அவருடைய பார்வைகள் எல்லாம் தஷ்கஷு ஃபீஹில் அப்சார், அவருடைய பார்வைகள் நிலை குற்றுண்டு கிடக்கக்கூடிய ஒரு நாள் வரும். அந்த நாளுக்காகத்தான் அல்லாஹு தஆலா அவர்களை தாமதப்படுத்தி வைத்திருக்கிறான், கால அவகாசங்களை அவர்களுக்கு வழங்கி வைத்திருக்கிறான் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். தவிர மாற்றமாக அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள், அடுத்தவருடைய உயிரை கொள்கின்ற எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஏன் அவர்களை பொறுமையாக வைத்திருக்கிறான் என்றால், ஒரு நாளிலே அல்லாஹு தஆலா அவனை பிடிப்பான். அந்த மறுமை நாளையிலே அவனை பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருடைய பார்வைகள் எல்லாம் நிலை குத்துண்டு கிடக்கக்கூடிய ஒரு நாளுக்காகத்தான் அல்லாஹு தஆலா அவர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியையும் அல்லாஹ் திருமறையிலே ஞாபகப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்திலே சூரத்துல் புரூஜிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், இன்ன பத்ஷ ரப்பிக்க லஷதீத். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பிடி என்பதே அது மிக கடுமையான ஒன்றாக இருக்கும் என்ற ஒரு செய்தியையும் அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்திலே இந்த செய்தியிலே ஞாபகப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே தான் அன்புக்குரியவர்களே, நாங்கள் எப்போதும் அல்லாஹு தஆலா எம்மோடு இருக்கிறார், எங்களுடைய செயற்பாடுகளை அவன் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் என்ற அந்த எண்ணம் எங்களிடத்திலே வர வேண்டும். அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா யாருடன் இருக்கிறார் என்ற செய்தியையும் அல்லாஹ் திருமறையிலே சூரத்துல் பக்ராவினுடைய 153வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம், நீங்கள் பொறுமையின் ஊடாகவும் தொழுகை என்று சொல்லக்கூடிய அந்த கேடயத்தின் ஊடாகவும் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உதவி தேடிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களுடன் அவன் இருக்கிறான் என்ற ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா அவருடைய திருமறையிலே ஞாபகப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சில பெரும்பாலானவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்றால், பொறுமை என்று சொல்லக்கூடிய ஒன்றும் அவரிடத்திலே இருக்காது. அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்ற தொழுகை கூட அவரிடத்திலே இருக்காது. ஆனால் அவர்கள் எப்படி நினைப்பார்கள் என்றால், அவர்கள் ஆசை வைக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் அவர்களை வந்து அடைய வேண்டும், அவர்கள் கல்வியிலே உயர வேண்டுமாக இருந்தால் அவர் இலேசான முறையிலே அவர்கள் உயர்ந்து செல்ல வேண்டும் என்றும், அவர்கள் என்னென்ன ஆசைகளை அவர்கள் இந்த உலக தேவைகளுக்கு அவர்கள் முன்னெடுப்பார்களோ அவைகள் அனைத்தும் இலேசாக இடம்பெற வேண்டும் நினைப்பார்கள். ஆனால் எந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோமோ அந்த பிரார்த்தனையை, அந்த நிலைப்பாட்டை இல்லாமல் ஆக்கிவிட்டு நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், பெரும்பாலானவர்கள் இப்படியான நல்ல விடயங்களிலே ஈடுபட்டு விடாமல் பல எதிர்பார்ப்புகளை நாங்கள் எதிர்பார்ப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இது ஒரு மூமினுடைய பண்பு கிடையாது. இந்த மார்க்க அடிப்படையில் வரக்கூடிய செய்தியில் ஒன்றுதான்,
ஒரு மனிதன் ஏதாவது ஒன்றை முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியை செய்ததற்கு பிறகுதான் அதனுடைய பலனை அவன் அடைந்து கொள்ள அவன் எதிர்பார்க்க வேண்டும் என்பதனை இஸ்லாம் சொல்லுகின்றது. ஒரு சந்தர்ப்பத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார் என்றால், அப்படி அவர்கள் ஒரு பாதை ஓரமாக வருகிறார்கள். வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே சில தோழர்கள் என்ன செய்கிறார்கள், பள்ளிவாசலிலே அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், இவர்கள் யார் என்று கேட்கிறார்கள். கேட்டவுடனே அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது, இவர்கள் இறைவன் மீது தவக்குல் வைத்து பள்ளிவாசலிலே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தவக்குலை வைத்துவிட்டு எந்த ஒரு முயற்சிகளையும் செய்துவிடாமல் பள்ளிவாசலில் அவர் இருக்கிறார்கள் என்ற செய்தியை சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், உண்மையிலேயே இறைவன் மீது தவக்குல் வைத்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், தன்னுடைய விதையை அவருடைய அந்த வயல் நிலங்களிலே போட்டுவிட்டு அதிலே இருந்துதான் அவர்கள் அறுவடையை எதிர்பார்ப்பார்கள். அதுதான் உண்மையான தவக்குல் என்ற ஒரு செய்தியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள் பார்க்கலாம். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஒருவர் என்ன செய்கிறார், தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய அறுவடை வர வேண்டும் என்று அவர் ஆசை வைக்கிறார் என்றால், அதற்கு எந்த விதமான ஒரு முன் ஆயத்தத்தையும் அவர் செய்து கொள்ளாமல் அவர் அதனுடைய பிரதிபலனை எதிர்பார்ப்பாராக இருந்தால் அவர் இஸ்லாத்தினுடைய அந்த அடிப்படை விடயங்களிலே அவர் கோட்டை விட்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தியாக நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் எங்களுடைய வாகனத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் கூட அதனை யாரும் கொண்டு போகக்கூடாது என்று அவர் முடிவெடுப்பாராக இருந்தால் அதனை சரியான முறையிலே அதனை அவர் லொக் பண்ணி வைத்ததற்கு பிறகுதான் அதன் மீது அவர் தவக்குள் வைக்க வேண்டும் என்பதனை இஸ்லாம் எங்களுக்கு அழகான முறையிலே சொல்லி காட்டுகின்றது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா எங்களோடு இருக்கிறான் என்பதற்கு ஏராளமான செய்திகளை அல்லாஹு தஆலா திருமறையிலே ஞாபகப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்றுதான் ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா நேசித்து விட்டார் என்றால் பல ரூபங்களிலே அவர்களுக்கு உதவிகளையும் அல்லாஹு தஆலா வழங்குவார். அல்லாஹ் அவருடைய இருக்கிறான் என்பதற்கு இன்னொரு உதாரணத்தை பாருங்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு 3 நபர்கள் என்ன செய்கிறார் என்றால், அவர்கள் பாதை ஓரமாக ஒரு மலையடி வாரமாக அவர்கள் நடந்து செல்கின்றார்கள். செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மழை பெய்கின்றது. மழை பெய்வதைக் கண்டு இவர்கள் என்ன செய்கிறார் என்றால், பக்கத்திலே இருந்த ஒரு மலை குகையின்பால் இவர்கள் தஞ்சம் புரிந்து விடுகின்றார்கள். இவர்கள் போனவுடனே அந்த மலை குகையினுடைய அந்த வாயில் மிகப்பெரிய ஒரு மலை வந்து விழுந்து அந்த வாயில் அப்படியே அடைத்து விடுகின்றது. இவர்கள் யோசிக்கிறார்கள், 3 பேரும் யோசிக்கிறார்கள், எப்படி இந்த குகையை விட்டு நாங்கள் வெளியால் செல்வது, இந்த குகையிலிருந்து நாங்கள் வெளியேற வேண்டும் என்றால் அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அல்லாஹுக்காக என்று தூய்மையான முறையிலே செய்து கொண்ட நன்மைகள் இருக்கவில்லையா, அந்த நன்மைகளை நாங்கள் முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஏன்? அவருடைய நம்பிக்கை அல்லாஹு தஆலா என்னுடன் இருக்கிறான், அல்லாஹு தஆலா எங்களோட இருக்கிறான், இதனுடைய உதவியை அல்லாஹு தஆலா நிச்சயமாக எங்களுக்கு தருவான் என்ற அந்த நம்பிக்கை அடிப்படையிலே அவர்கள் அந்த தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த அந்த நன்மையை முன்வைக்கின்றார்கள். ஒருவர் என்ன செய்கிறார், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். எப்படி என்றால், அதாவது அல்லாஹுவே என்று அழைத்து அவர் சொல்லுகின்றார், எனக்கு 2 வயது புரிந்த தாய் தந்தையர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் எனக்கு ஏதாவது ஒன்றை நான் என்னுடைய கால்நடைகளில் இருந்து நான் பாலாக நான் கறந்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்னுடைய தாய் தந்தைகளுக்கு நான் கொடுத்து விட்டுத்தான் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய மனைவிமார்களுக்கு நான் அது கொடுத்துக் கொள்வது ஒரு வழக்கம். ஆனாலும் ஒரு சந்தர்ப்பத்திலே நான் என்னுடைய கால்நடைகளுக்காக கொலைகளை வெட்டுவதற்காக நான் சென்றிருந்தேன். ஆனால் நான் திரும்பி வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. இருள்பட்டு கொஞ்சம் தாமதமாகி வளமையான நேரத்துக்கு வந்து விடாமல் கொஞ்சம் நான் தாமதமாக நான் வந்துவிட்டேன். ஆனாலும் என்னுடைய தாய் தந்தையர்கள் உறங்கிவிட்டார்கள். எனவே நான் நினைத்தேன் எப்படி என்றால், என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு இதனை நான் கொடுத்ததற்கு பிறகுதான் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசை வைத்ததன் பிரகாரம் அவர்களுடைய தூக்கத்தை நான் கலைத்து விடாமல் அவர்கள் எழும்புகின்ற வரைக்கும் நான் அப்படியோ நின்று அவர்கள் எழும்பினதும் அதனை நான் அவர்களுக்காக கொடுத்தும் அதற்கு பிறகு என்னுடைய குடும்பத்துக்கு நான் கொடுத்தேன். எனவே இந்த காரியத்தை உன்னுடைய திருப்திக்காகத்தான் யா அல்லாஹ் நான் செய்தேன். எனவே இந்த மலையிலே இருக்கக்கூடிய இந்த வாயிலில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்லை எங்களுக்காக நீ அகற்றி விடுவாயாக என்று பிரார்த்தனை செய்தார். எனவே தான் அல்லாஹு தஆலா என்ன செய்தார் என்றால், அந்த கல்லை அப்படியே கொஞ்சம் சாய்த்து விட்டான். அதே போன்றுதான் 2வது நபர் சொல்கின்றார், யா அல்லாஹ் எனக்கு சில கால்நடைகள் இருந்தது, அந்த கால்நடைகளை பார்ப்பதற்காக ஒரு இடையனையும் நான் வைத்திருந்தேன். ஆனால் அதை பராமரித்து கொண்டிருந்த அந்த நபர் ஒரு குறிப்பிட்ட காலம் பல வருடங்களுக்கு அப்பால் அவர் சென்றவர் திரும்பி வரவில்லை. ஆனால் பல வருடங்கள் கழிந்து அவர் இடத்திலே வந்தவுடனே அவர் என்னுடைய ஹக்கை தருமாறு கேட்டவுடன் நான் அவரை அழைத்து சொன்னேன், இதோ இருக்கக்கூடிய இந்த பண்ணையை நீங்கள் அழைத்து கொண்டு செல்லுங்கள், இது உங்களுக்காக உள்ளதுதான் என்று சொன்னவுடனே அவர் என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் என் மீது நையாண்டி பண்ணுகின்றீர்களா, என்னை நீங்கள் கேலியாக நீங்கள் பார்க்கிறீர்களா என்று அவரை பார்த்து அவர் சொன்ன உடனே நான் சொன்னேன்,
இல்லை, உங்களுடைய பேருக்காக நான் விட்ட அந்த அந்த குட்டி பல பண்ணைகளாக உருமாறி இருக்கிறது. எனவே இதனை நான் என்னுடைய இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் என்னோடு இருக்கிறான். எனவே அதில் எந்த விதமான அநியாயத்தையும் மோசத்தையும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக இதனை நான் உனக்காகவே நான் யா அல்லாஹ் நான் செய்தேன். எனவே இந்த மலையை எங்களுக்காக அகற்றிவிடு என்று சொன்னவுடன் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் என்றால் அந்த முக்காவாசி வரைக்கும் அந்த மலையை அகற்றி விடுகின்றான். அதே போன்றுதான் மூணாவது நபர் சொல்லுகின்றார், யா அல்லாஹ், நான் நல்ல செழிப்போடு பொருளாதார செழிப்போடு நான் இருந்தேன். ஆனாலும் என்னுடைய சாச்சாவினுடைய மகளின் மீது ஒரு ஆசை ஒன்று, என்னுடைய உடல் ரீதியான ஒரு ஆசை, அந்த பெண்ணோடு தகாத முறையிலே ஒரு நாளை நான் இருக்க வேண்டும் என்று நான் ஆசை கொண்டவனாக நான் இருந்தேன். ஆனாலும் ஒரு சந்தர்ப்பத்திலே நான் அதற்குரிய நாட்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த பெண்மணியினிடத்திலே வந்தார். வந்து அவருடைய தேவைக்காக ஒரு உதவியை கேட்டார். ஆனாலும் நான் அவரை பார்த்து சொன்னேன், இந்த நாணயங்களை உங்களுக்கு தர வேண்டுமாக இருந்தால், நான் தருவதாக இருக்குமாக இருந்தால் என்னுடைய ஆசைக்கு நீங்கள் தவறான முறையிலே நீங்கள் இணங்கி வர வேண்டும் என்று அவர் சொன்னவுடன், எனவேதான் நான் சொன்னவுடனே அந்த பெண்ணும் என்னிடத்திலே இணங்கி வந்தார்கள். ஆனால் நான் அந்த பெண்ணுக்கு கிட்டே நான் நெருங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த பெண் என்னை பார்த்து சொன்னார், இத்தகில்லாம், நீங்கள் அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், இறைவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அவர் உன்னுடைய அந்த தன்மையை வைத்து, உன்னுடைய அதிகாரத்தை வைத்து அவர் அழகான முறையில் சொன்னார். எனவே அந்த காரியத்தை நீ பார்த்திருக்கிறாய் என்பதற்காக உன் மீது கொண்ட அந்த பயத்தின் காரணமாக நான் அந்த காரியத்தை நான் விட்டுவிட்டேன். எனவே அதற்காக இந்த மலையை நீங்கள் எங்களுக்காக பூர்ணமாக அகற்றிவிடு என்று அவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார். எனவே அல்லாஹு தஆலா உடனே அந்த மலையை அப்படியே நீக்கி வைத்தான் என்ற ஒரு வரலாற்றை இந்த சம்பவத்திலே இருந்து நாங்கள் பார்க்கின்றோம். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா நேசித்து விட்டால், அவன் செய்த அந்த காரியத்தை அல்லாஹு தஆலா அங்கீகரித்து விட்டான் என்றால் நிச்சயமாக அவருடைய உதவி எந்த வகையிலே இருந்தும் அது எம்மை வந்து சேரும் என்பதனைத்தான் இந்த செய்திகள் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. எனவே தான் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலா என்னை பார்க்கிறான் என்ற அந்த உணர்வோடு அவன் செய்வானாக இருந்தால் அவனுடைய வார்த்தையினால் பொய்களை சொல்லிக்கொள்ள மாட்டான், அவனுடைய வாழ்க்கையிலே மோசடிகளை செய்துவிட மாட்டான், பொருளாதார விடயங்களிலே மோசடிகளை ஏற்படுத்தி விட மாட்டான், தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் கூட சந்தோஷமான முறையிலே வாழ்கின்ற ஒருவனாக மாறிவிடுவான் என்பதனைத்தான் இந்த செய்தி எங்களுக்கு சொல்லுகின்றது. ஆனால் எங்களுடைய குழந்தைகளுக்கு கூட அல்லாஹுவை பற்றிய சிந்தனை நாங்கள் சொல்ல வேண்டும். அதே போன்றுதான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், எந்த ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா நேசித்து விட்டான் என்றால் அந்த நேசத்தை பற்றி வானவர்களுடன் அல்லாஹு தஆலா பேசுகிறானாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தொட்டு மறைக்கக்கூடிய ஒரு செய்தி, இன்னல்லாஹ தஆலா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா, இதா அஹப்ப அபுதன், ஒரு அடியாரை அல்லாஹு தஆலா நேசித்து விட்டான் என்றால் தஆ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கிறானாம். அழைத்து ஃபகால இன்னி உஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹிப்புஹு, நான் இந்த அடியாரை நான் நேசிக்கிறேன், நீங்கள் ஜிப்ரீலே நீங்களும் அந்த அடியானை நேசியுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லப்பட்டால் ஃபயுஹிப்புஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த அடியாரை நேசிப்பாராம். எனவேதான் சும்ம யுனாதி ஃபிஸ் ஸமாஇ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலே இருக்கக்கூடியவர்களை பார்த்து அழைப்பு விடுப்பாராம், சொல்லுவாராம், ஃபயகூல் இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹிப்புஹு, எனவே அல்லாஹ் தஆலா இந்த அடியாரை நிச்சயமாக நேசிக்கிறான், எனவே வானத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த அடியான் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், அவரை நீங்கள் நேசியுங்கள் என்று அந்த வானவர்களுக்கு சொல்லப்படும். எனவேதான் அவர்களும் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் ஃபயுஹிப்புஹு அஹ்லுஸ் ஸமாஇ, வானத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர் மீது நேசம் வைப்பார்கள். பூமியிலே அந்த மனிதனுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை அல்லாஹு தஆலா அவனுக்கு வழங்குகிறான் என்ற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்றுதான் வைதா அபுகத அபுதன், ஒரு அடியான் மீது அல்லாஹு தஆலா கோபம் கொண்டு விட்டான் என்றால் தஆ ஜிப்ரீலே, மறுபடியும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அழைத்து அவன் சொல்லுவானாம், இந்த அடியான் மீது நான் கோபம் கொண்டவனாக இருக்கிறேன், அவன் மீது நீங்கள் அவனுடைய கோபத்தை அவன் மீது வையுங்கள் என்று சொல்லப்படுமாம். எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவன் மீது அந்த நபர் மீது கோபம் கொண்டு விடுவார்களாம். சும்ம யுனாதி ஃபி அஹ்லி ஸமாஇ, வானத்திலே இருக்கக்கூடியவர்கள் அனைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்களாம், இன்னல்லாஹ யுப்கிது ஃபுலாலன் ஃபஅபுகிதுஹு, இந்த அடியான் மீது அல்லாஹ் தஆலா கோபம் கொண்டிருக்கிறான், எனவே நீங்கள் அத்தனை பேரும் அவன் மீது கோபம் கொண்டவராக மாறிவிடுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டால் பூமியிலே அவர்கள் அந்த நபர் மீது கோபமான விடயங்கள் தான்
அவருக்கு அங்கீகாரமாக கிடைக்கப்படுகிறது என்ற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்துகின்றார்கள். எனவே தான் அன்புக்குரியவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் இறைவன் எங்களோடு இருக்கிறான் என்ற அந்த எண்ணத்துடன் நாங்கள் செய்யக்கூடிய அனைத்துக்கும் அல்லாஹுடைய நேசத்தை நாங்கள் பெற வேண்டும். நான் செய்யக்கூடிய காரியம் ஒரு ரூபாவாக இருந்தாலும் இதனுடைய அங்கீகாரத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு நேசமாக தர வேண்டும் என்று நாங்கள் வைக்க வேண்டும் என்பதனைத்தான் இந்த செய்திகள் ஞாபகப்படுத்துகின்றது. எனவே இறைவனுடைய சிந்தனையுடன் வாழக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் என்னை உங்கள் அனைவரை ஆக்கியல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி வ மன் தபிஅஹும் பிஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பாத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, படைத்த அல்லாஹு தஆலா எம்மோடு இருக்கிறான். எங்களுடைய செயற்பாடுகளை எல்லாம் அவன் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கின்ற அந்த அடிப்படையிலே தான் இந்த உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வகையிலே தவறுகள் செய்யக்கூடிய அமைப்பை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தியிருக்கிறான். இந்த உலகத்திலே மகத்துவமானவன் அல்லாஹு தஆலாவை தவிர மற்ற மனிதர்களிலே பெரும்பாலானவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக, தவறுகள் செய்யக்கூடியவர்களாக எங்களுக்கு மத்தியிலே சில வாழ்க்கையினுடைய சிந்தனைகளை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனாலும் எவர்கள் அல்லாஹ்விடத்திலே தான் செய்து கொண்ட அந்த தவறை முன்னெடுத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா மிக சமீபத்திலே இருக்கிறான். அவன் நம்மளுடைய அழைப்புக்கு பதில் சொல்வதற்கு அவன் அருகாமையிலே இருந்து கொண்டே இருக்கிறான். நம்முடைய பெரும்பாலானவர்கள் எப்படி நினைக்கிறோம் என்றால், நான் ஒரு அநியாயம் செய்து விட்டேன், இந்த அநியாயத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான், நான் இதே நிலையிலே இருந்து நாளை மறுமை நாளையிலே எதிரே அல்லாஹ் தஆலா எனக்கு தருவானோ அதனை நான் இலேசான முறையில் அடைந்து கொள்வேன் என்று மனிதர்கள் நினைக்கின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். இது ஒரு பிழையான ஒரு நம்பிக்கை. நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார் என்றால் ஒரு தவறை செய்தார்கள். அல்லாஹ் தஆலா எந்த மரத்தின்பால் நீங்கள் சென்றுவிடக்கூடாது என்று கட்டளை விட்டானோ, எச்சரிக்கை விட்டானோ அதனை அவர்கள் மீறினார்கள். எனவே தான் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்ட விதத்தையும் அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான். அவர்கள் இரண்டு பேரும் அல்லாஹ்வை அழைத்து சொன்னார்கள், யா அல்லாஹ், நாங்களே அநியாயம் செய்துவிட்டோம், நீங்கள் மன்னிப்பு வழங்கவில்லை என்றிருந்தால், எங்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டவில்லை என்றிருந்தால் நாங்கள் நஷ்டவாளியாக நாங்கள் மாறிவிடுவோம் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிரார்த்தனை செய்ததை அல்லாஹ் தஆலா திருமறையிலே ஞாபகப்படுத்தி காட்டுகின்றார். அப்போ இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்றால் அந்த தவறுடைய பரிகாரத்தை அல்லாஹ்விடத்திலே அவன் வேண்ட வேண்டும். அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுகின்றான். ஒரு மனிதன் செய்த தவறை இறைவனிடத்திலே அவன் வேண்டுகின்ற வேளையில் அதற்குரிய பரிகாரத்தை வேண்டுகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா ஆனந்தம் அடைகிறான் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்துகின்றார்கள். அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா சூரத்து ஹூதிலே சொல்லி காட்டுகின்றான், வாயிலா சமூத அகாஹும் சாலிஹன், சமூத் கூட்டத்தின் பால் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு இறை தூதராக அல்லாஹ் தஆலா அனுப்பினான். ஆனாலும் கால யா கௌமி, அவர் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து சொன்னார், உஅ்புதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைரு, நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அல்லாஹ்வை அன்றி நீங்கள் வேறு யாராவது ஒருவரை வணங்குவதற்கு உங்களுக்கு என்ன நடந்தது என்று அவர் பிரச்சாரம் செய்தார். அதே போன்றுதான் ஹுவ அன்ஷாக்கும் ஃபில் அர்தி, அந்த அல்லாஹ் தஆலா தான் உங்களை இந்த பூமியிலே அவன் படைத்திருக்கிறான். வஸ்தஅமரக்கும் ஃபீஹா, இந்த பூமியிலே ஒரு குறிப்பிட்ட காலம் உங்களுக்கு வாழ்க்கையும் அவன் தந்திருக்கிறான். எனவே தான் ஃபஸ்தக்ஃபிருஹும், அந்த இறைவிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள். சும்ம தூபு இலைஹி, அந்த இறைவன் பாலே நீங்கள் அதனுடைய பரிகாரத்தை நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து சொன்னார்கள். அவர்கள் செய்த தவறை நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள், அல்லாஹ்வுக்கு அநியாயமான ஒரு இணை வைப்பாளர் விடயத்தில் ஈடுபட்டு விட்டீர்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா மன்னிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான். அவரிடத்தில் உங்களுடைய பாவத்தினுடைய அந்த உங்களுடைய பாவ பரிகாரத்தை அல்லாஹ்விடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள். இன்ன ரப்பிய கரீபு முஜீப், அதாவது நிச்சயமாக அல்லாஹ் என்னுடைய இறைவன் அவன் மிக அருகாமையிலே இருந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியையும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தினை பார்த்து சொன்னார்கள். ஆனாலும் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? காலு யா சாலிஹ், சாலிஹே, அவர்கள் சொன்னார்கள், கது குந்த ஃபீனா மர்ஜுவன், நீ எங்களிடத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், எங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உனக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு மரியாதை எங்களிடத்தில் இருந்தது. கப்லஹாதா, எந்த செய்தி எங்களுக்கு சொல்லுகின்றாயோ இதனை நீங்கள் சொல்வதற்கு முதலில் நல்ல ஒரு அங்கீகாரம் எங்களிடத்தில் இருந்தது. ஆனால் தன்ஹானா அந்நாபுத மயாபுது ஆபாஉனா, எங்களுடைய மூதாதையர்கள் அவர்கள் செய்த அந்த வணக்கத்தை அதனை விட்டும் எங்களை நீ தடுக்கின்றாயாம். அதே போன்றுதான் இன்னனா லஃபி ஷக்கிம் மிம்மா தத்ஊனா இலைஹி முரீப்,
நீ எந்த விடயத்தின்பால் எங்களை அழைக்கின்றாயோ அந்த விடயத்திலே நாங்கள் சந்தேகம் கொண்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த மக்கள் பேசின செய்தி அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இந்த செய்திகளை அல்லாஹு தஆலா எதனை ஞாபகப்படுத்துகிறான் என்றால், ஒரு மனிதன் தவறு செய்தால், பாவம் செய்தால், ஷிர்கான விடயத்திலே அவன் ஈடுபட்டாலும் அல்லாஹ்விடத்திலே அவன் கையேந்துகின்ற வேளைகளில் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவைகளை எல்லாம் அவன் மன்னிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை அல்லாஹ் இந்த வசனத்திலே ஞாபகப்படுத்துகின்றான். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இப்படியான இந்த செய்திகளிலே நாங்கள் அதாவது நிராசை அடைந்து விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா என்னை மன்னிக்க மாட்டான், என் மீது இரக்கம் கொண்டு விட மாட்டான் என்று நிராசை கண்ணங்களிடத்திலே விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்திலே சொல்லுகின்றான், லா தக்னுது மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருளிலே நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா ஒரு தாயினுடைய அன்பை விடவும் பல மடங்கு அன்பானவன் தான் அல்லாஹு தஆலா இருக்கிறான். எனவே தான் அன்புக்குரியவர்களே, நாங்கள் செய்த தவறுகளை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையாக நாங்கள் கேட்போம். எங்களோடு அல்லாஹு தஆலா இருக்கிறான், அவனே எனக்கு பொறுப்பாளராக இருக்கிறான் என்று அவைகளை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் என்னை உங்கள் அனைவரை ஆக்கியல்வானாக. வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.